கோயில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்திருந்த பேராசிரியர் நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கல்லூரி கல்வி இயக்குநர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா என்பவர் தற்போது திண்டுக்கல்லில் உள்ள MV முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாவரவியல் துறையின் தலைவராக பணியாற்றி வருகிறார். அவர் மீது ஏற்கனவே மாணவிகளை தகாத முறையில் நடத்தியது, வருகை பதிவேடு மற்றும் அலுவல் பணிகளை முறையாக மேற்கொள்ளாதது, சக பேராசிரியர்களை தரக்குறைவாக பேசியது, கல்லூரி முதல்வருக்கு கட்டுப்படாதது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான புகார்கள் நிலுவையில் உள்ளன. அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு மே மாதம் கல்லூரி அளவில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் மூலம் மதுரையில் உள்ள கல்லூரி கல்வி இணை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நிகிதா மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரித்து அதனை உறுதி செய்து கல்லூரி கல்வி இயக்குநருக்கு இணை இயக்குநர் விரிவான அறிக்கையை அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இதுவரை அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் காவலாளி உயிரிழப்புக்கு பின்பு நிகிதா மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளிச்சத்திற்கு வருவதால் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் நிகிதா மருத்துவ விடுப்பில் உள்ள நிலையில் சனிக்கிழமையுடன் அவரது விடுப்பு முடிவடைகிறது. பல்வேறு புகார்களில் சிக்கியுள்ள நிகிதா தன்னை பற்றி அவதூறாக பேச வேண்டாம் என ஆடியோ வெளியிட்டுள்ளார். தான் சாதாரண குடும்ப பின்னணி கொண்டவர் என்றும் நிகிதா ஆடியோவில் கூறியுள்ளார். என்னை பொறுத்தளவுக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது. அது கடவுளுக்கு தெரியும். எவ்வளவோ பேர் என் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க. எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது. அது அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், ஃபோன் பண்ண அப்படின்றாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. இதனிடையே மடப்புரம் காவலாளி அஜித்குமாரை விடுதி அருகே அழைத்துச் சென்று தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் காவல்துறை வாகனம் நீண்ட நேரமாக நிற்கும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் திருபுவனம் அரசு மருத்துவரிடம் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்தினார். திருபுவனத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மணப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. கடந்த 2 நாட்களாக ஒட்டுமொத்தமாக 25 மணி நேரம் விசாரணை நடத்திய மாவட்ட நீதிபதி 3வது நாளாக வெள்ளிக்கிழமை விசாரணையை நடத்தினார். அதன்படி திருபுவனம் அரசு மருத்துவமனை அறுவை சிகிச்சை மருத்துவர் கார்த்திகேயனிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு அஜித்குமார் அழைத்து வரப்பட்டாரா, அப்போது அவரது உடல்நிலை என்னவாக இருந்தது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கை CBCID விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்துள்ளார். CBI விசாரணை மூலமா இந்த வழக்கு தாமதமாகும், குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்களோ அப்படின்ற ஐயம் எங்களுக்கு இருக்குது. அதனால CBCID தலைமையில நேரடியாக நீதிமன்ற கண்காணிப்பின் கீழே இந்த வழக்கு விசாரணைக்கு உத்தரவுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அது நாங்கள் மனுவாகவும் தாக்கல் பண்ணியிருக்கோம் உயர்நீதிமன்றத்தில். இந்த இடைக்கால உத்தரவு 8/7 வரைக்கும் ஐயா கொடுத்திருக்கிறாங்க. இதனிடையே அஜித்தை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயனாரிடமும் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் 2 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ஐயனார் அஜித்குமார் தாக்கப்பட்ட அன்று நடந்தது குறித்து விளக்கினார். சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மடப்புறம் கோயில் வாசலில் நின்றேன். மடப்புறத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார். இந்த மாதிரி ஆஃபீஸ்கிட்ட போங்கன்னு சொன்னார். அங்கே போனால் அஜித் மயக்கத்தில் நடந்தார். ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாங்க. சரி ஏற்றுங்க அப்படின்ட்டேன். ஏற்றுங்க அப்படின்னா தூக்கி போட்டாங்க. போலீஸ்காரங்க 2-3 பேர் நம்ம ஊர் பயலுக்கு எல்லாரும் சேர்ந்து உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. ஒரு போலீஸ்காரர் மட்டும் வண்டியில் ஏறிட்டார். ஆமாம், டிஷர்ட்டு. அவங்க நான் உள்ள நுழையிறேன், அந்த போலீஸ்காரங்களை உள்ள வந்துட்டாங்க. அங்கே ஒரு ஆள் தூக்க முடியாது அவரை, அஜித்தை. அதனால அவங்க பைக்கை நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்கி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இப்போ போலீஸ்கார்ட்டே கேட்டேன், சார் இருக்கவா கிளம்பாவா அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, நீ கிளம்புப்பா அப்படின்ட்டாரு. அப்போதான் அவங்க பேசிக்கிறாங்க, தம்பி இறந்துட்டாப்ல. இந்நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணை தீவிரமடைந்து வருகிறது.
சிவகங்கை மாவட்டத்தில் போலீசார் விசாரணையின் போது உயிரிழந்ததாக கூறப்படும் மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரின் குடும்பத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அஜித்குமாருக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து அஜித்தின் புகைப்படத்திற்கு அவர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் மன்னிக்க முடியாத தவறுகளை தமிழ்நாடு அரசு செய்துள்ளதாக கூறினார். கொலை நடந்த உடனேயே முதலாக நாங்கள் வெளிக்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய மாவட்ட தலைவர் உடனடியாக நீதிமன்றத்தில் உடனடியாக போய் அதுக்கான ஆர்டர் வாங்கியிருக்கிறார். பாண்டித்துறை மேப்பல் சக்தி கூட இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் ஏன் நடைபெறணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வி. தொடர்ந்து பேசிய அவர் பாஜக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்பது தங்களது வேண்டுகோள் என்றும் அதனை விஜய் நிராகரித்தது அவரது விருப்பம் என்றும் கூறினார். மோசடி புகாரில் சிக்கியுள்ள நிகிதாவுடன் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை எடுத்துக் கொண்டதாக பரப்பப்படும் புகைப்படம் தவறானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் ஏற்படுத்திய பரபரப்பு இன்னும் அடங்காமலேயே இருந்து வருகிறது. குறிப்பாக காரில் இருந்த நகை காணாமல் போனதாக புகார் அளித்த நிகிதாவின் பின்புலம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனிடையே பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் நிகிதா எடுத்துக்கொண்டது மாதிரியான புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியது. இந்நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் தான் எடுத்த புகைப்படத்தை நிகிதாவுடன் தொடர்புபடுத்தி பரப்பப்படுவதாக பொன்னேரி காவல் நிலையத்தில் பாஜக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜினி என்பவர் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட குண்டீசுண்டி தொகுதிக்கு எண் மக்கள் யாத்திரைக்காக அண்ணன் வந்திருந்தார். அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா அவர் வந்திருந்தாரு. அவரா கூட எடுத்த நான் ஒரு புகைப்படம் தான். இன்னைக்கு அவங்க தான் நிக்கிதா அப்படின்னு சொல்லி தவறா பொய்யான ஒரு பரப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. வழக்கை திசை திருப்ப இந்த புகைப்படம் தவறாக பரப்பப்படுவதாகவும் ராஜினி கூறினார். கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதாவை கைது செய்யும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அஜித்குமாரின் தாயாரை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். காலையில அம்மாவை போய் பார்த்துட்டு அரசே 5 லட்சம் தான் கொடுக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம் கொடுக்குது. காவலர்களை அடிச்சு செத்தா 5 லட்சம் தான் கொடுக்குது. எளிய மகன் நானே எங்க அம்மாவுக்கு 5 லட்சம் கொடுக்குறேன். என்னது அவ்வளவுதான் உயிருக்கு மதிப்பா? பதிவு பண்ணணும், கைது செய்யணும். அது வரைக்கும் நான் தொடர்ந்து போராடுவேன். 8ஆம் தேதி இன்னும் 3 நாள் இருக்கு. தவிக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த சீமான் தன்னை குறித்த கேள்விகளை மட்டுமே தன்னிடம் கேட்க வேண்டும் என்றார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 7ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.